மதுஹபுகளை பின்பற்றப்படும் பள்ளிவாசல் மதுஹபுகளை பின்பற்றும் பள்ளிவாசல்களில் பிதாத்துகள் நடக்கின்றன என்று காரணம் காட்டி ஒவ்வொரு அமைப்பும் தனித்தனி பள்ளிவாசல்களை உருவாக்கிக் கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லி சகோதரர் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த கேள்வியில உள்ள 3 பார்ட்டை பார்க்கணும். முதல் பார்ட் என்ன சொன்னா, மதுஹபுகளை பின்பற்றும் பள்ளிவாசல். முதல்ல இந்த வார்த்தையை தவறு. மதுஹபுகளை பின்பற்றப்படுவது கிடையாது எந்த பள்ளிவாசல்லையுமே. இப்படி மதுஹபுகளை பின்பற்றப்படுது தவறான அவதூறை ஏற்படுத்தி பாத்தீங்களா, நம்ம யாரை பின்பற்றணும்? அல்லாஹ் பின்பற்றணும், அல்லாஹ் ரசூலை பின்பற்றணும். இதை விட்டு இவங்க பாருங்க மதுஹபுகளை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மதுஹபுகளை பின்பற்றாங்கன்னு சொல்ற வார்த்தையே முதல்ல ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையிலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எந்த முகாந்திரம் அடிப்படை இல்லாத வார்த்தை. அதாவது மதுஹபுகளை பின்பற்றப்படுவது கிடையாது. அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் தான் பின்பற்றப்படுகின்றன. மதுஹபுகளுடைய வெளிச்சத்தில் பின்பற்றப்படுகின்றன. மதுஹபுடைய வெளிச்சத்தில் அந்த குர்ஆனும் ஹதீஸும் பின்பற்றப்படுகிறது. அங்கே நாம குர்ஆனையும் ஹதீஸையும் ஒரு விளக்கு வச்சு ஒரு வெளிச்சம் வச்சு குர்ஆனை ஓதுறதுனால பாத்தீங்களா இவர் வெளிச்சத்தை வணங்குறாரு, இந்த வெளிச்சம் இல்லாட்டா இவரால் குர்ஆன் ஓத முடியாது, இவருக்கு வெளிச்சத்தை தான் துதிபாடுகின்றார் அப்படின்னு சொல்ல முடியுமா? வெளிச்சத்தை வைத்து குர்ஆனை ஓதுகின்றோம். அப்ப அந்த அடிப்படையில் மதுஹப் என்பது ஒரு வெளிச்சம். இமாம்கள் 4 இமாம்கள் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான நல்லறிஞர்கள் அவர்களுடைய விளக்கத்தை கேட்டு நாம் குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்றதுக்கு தான் மதுஹப். அல்லாஹ்வே கேட்ட குர்ஆன் ஹதீஸ் சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அப்ப எனக்கு தெரியாத ஒரு சட்டத்தை எப்படி நீங்க என்ன பண்றீங்க? இப்போ இமெயில் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ டெலிபோன்லயோ ஏன் ஒரு ஆலிம் டிவி கேள்வி கேட்கறீங்க? இது மதுஹபா? நீங்க என்ன கேட்கறீங்க, ஒரு விளக்கம் கேட்கறீங்க, நான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விளக்கங்களை சொல்றேன், இது பின்பற்றா என்ன பின்பற்றின அர்த்தமா? என்னை பின்பற்றவில்லை, நீங்க பின்பற்றுவது குர்ஆனையும் ஹதீஸையும். இவர் ஷம்சுதீன் காசிமி பின்பற்றக்கூடியவர், இல்லைன்னா இவர் ஃபலான் ஷேഖை பின்பற்றக்கூடியவர், இவர் அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை அறியாத விஷயங்களை தெரிந்தவர்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த அடிப்படையில நீங்க என்ன பண்றீங்க? உங்களை அறியாத விஷயங்களை அறிஞர்களிடத்துல கேட்கறீங்க, இது எப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி. நான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லும் பொழுது நீங்க பின்பற்றி நடக்கிறீங்க. இப்ப நீங்க பின்பற்றுவது குர்ஆன் ஹதீஸை தானே தவிர என்னை அல்ல. அப்படி என்னை பின்பற்றுவதாக நினைத்தால் தவறு அது. அதே மாதிரிதான் நாம் என்ன பண்றோம், நமக்கு தெரியாத மார்க்க சட்டத்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறோம், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் கேட்கிறோம், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கேட்கிறோம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறோம். இப்ப இவங்கள்ட்ட கேட்கறதுனால நாம இவங்களை பின்பற்றணும் அர்த்தம் இல்ல, இவங்களை ஃபாலோ பண்ணணும் அர்த்தம் இல்ல. நாம அவங்க எந்த அடிப்படையில் சொல்றாங்க? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் விளக்கம் சொல்றாங்க இமாம்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அந்த இமாம்கள் விளக்கம் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு அழகான வார்த்தை சொல்றாங்க, இதா வாஃபக கௌலி பில் ஹதீஸி ஃபஹுவ அலா ரூசிக்கும். என்னுடைய கூற்று, என்னுடைய கருத்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்திருந்தால் அதனை உங்களுடைய தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபஇதா ஹாலஃப கௌலி, என்னுடைய வார்த்தை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாறுபட்டதாக நீங்கள் நினைத்தால் ஃபத்ரஹூஹா அலல் ஜிதார், அதனை நீங்கள் சுவற்றின் மீது எறிந்து விடுங்கள், சுவற்றை நோக்கி எறிந்து விடுங்கள். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க? நான் சொல்லுவது குர்ஆனையும் ஹதீஸையும் தான் சொல்லுகின்றேன், அதற்கு தோதுவாக தெரிந்தால் மட்டும் என் கவுலை பின்பற்றுங்க, என்னுடைய கூற்றை பின்பற்றுங்கள், இல்லை என்றால் சோற்றி மீது எறிந்து விடுங்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வார்த்தை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க ரொம்ப அழகான வார்த்தை, மா வாஃபக கௌலி பில் ஹதீஸி ஃபஹுவ மذهبி. என்னுடைய கூற்று ஹதீஸுக்கு ஒத்திருந்தால் அதுதான் என்னுடைய மذهப் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மذهபை பின்பற்றல, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றல, அவர்களை வெளிச்சமாக வைத்து குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகின்றோம். அப்போ மذهபை பின்பற்றக்கூடிய பள்ளின்னு எப்படி சொல்ல முடியும்? மذهபை பின்பற்றாங்க எப்படி சொல்ல முடியும்? மذهபை பின்பற்றவில்லை, இமாம்களை பின்பற்றவில்லை. அங்கே பின்பற்றப்படுவது குர்ஆனும் ஹதீஸும் இமாம்கள் என்ற வெளிச்சத்தின் அடிப்படையில். அதனால இதுவே முதல்ல ஒரு அவதூறு பிரச்சாரம். இது இந்த மதுஹபை பின்பற்றவங்க எல்லாம் ரொம்ப போலியானவங்க, மோசமானவங்க, இவங்க ஒரு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட்டுட்டு ரசூலுல்லாஹி ஹதீஸை விட்டுட்டு இவங்களா ஒரு தனியாக ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க என்று இந்த அமைப்புவாதிகள், ஆளுக்கு ஒரு பள்ளிவாசல், ஆளுக்கு ஒரு இயக்கம், ஆளுக்கு ஒரு அமைப்புன்னு வச்சு மக்களுக்கு மத்தியில் இயக்க வெறியை தூண்டி அந்த இயக்க வெறியை வைத்து குளிர்காய நினைக்கின்றார்களே. ஆக தங்களுக்கென்று தனி அமைப்பு, தனி இயக்கம் உருவாக்கி அந்த இயக்கத்திற்கு சில தோழர்களையும் தொண்டர்களையும் உருவாக்கி இயக்க வெறியை ஊட்டி இஸ்லாமா இயக்கமா என்று வரும்பொழுது இயக்கத்தை முன்னிலைப்படுத்தி இஸ்லாத்தை 2ஆம் பட்சமாக்கக்கூடிய இந்த இயக்க வெறி விடுத்த இஸ்லாத்திற்கு எதிரான அமைப்புகள் இவர்கள் தங்களுடைய இயக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு அவதூறு தான் என்னவென்றால்
மதுஹபை பின்பற்றக்கூடிய பள்ளிகள் அப்படிங்கிற அவதூறு. எந்த பள்ளிவாசலும் மதுஹபில் பின்பற்றப்படுவது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. இரண்டாவது பார்ட், இப்படி மதுஹபை பின்பற்றக்கூடிய பள்ளிகளிலே பிதாத் நடக்கின்றன அப்படின்னு சொல்றாங்களே, இவர்கள் எதை பிதாத் என்று சொல்கிறார்கள்? பள்ளிவாசல் பாங்கு சொல்லப்படுது, அதை பிதாத்துங்கிறாங்களா? இல்ல பாங்குக்கு அப்புறம் தொழுகை ஃபஜ்ர் 2 ரக்காத் நடக்குது, லொஹர் 4 ரக்காத் நடக்குது, அஸ்ர் 4 ரக்காத் நடக்குது, மக்ரிப் 3 ரக்காத் நடக்குது, இஷா 4 ரக்காத், ஐவேளை தொழுகைகள் ஜமாத்தோடு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படி நடக்குது. இதை பிதாத்துக்கிறாங்களா? இவங்க எதை பிதாத்துன்னு சொல்றாங்கன்னு தெரியல. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன அறியாமைகள் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் சொல்றாங்க, அது ஒரு கடமை மாதிரி செய்றாங்க. அது பிதாத், ஒழிக்கப்பட வேண்டிய பிதாத். அது மறுப்பதற்கு இல்லை. சில பள்ளிகள்ல கூட்டு துவா சத்தமா லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யறது, கூட்டு துவாக்கள் செய்யறது, சத்தமா ஆமீன் சொல்றது, இது நிராகரிக்கப்பட வேண்டியவை, ஒழிக்கப்பட வேண்டிய, அதை மாற்று கருத்து இல்லை. இப்படி சின்ன சின்ன பிதாத்துகள் நடப்பதை பள்ளிக்குள்ளே இருந்து பள்ளி நிர்வாகத்துக்குள்ளே சென்று அந்த இமாமிடத்துல சொல்லி நிர்வாகத்தை சொல்லி மக்களுக்கு விளக்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிதாத்துகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை மாற்று கருத்து கிடையாது. இதற்காக தனி பள்ளி அமைத்து தனி அமைப்பை உருவாக்கி அதற்கென்று சில தொண்டர்களை உருவாக்கி நாங்க தனி பள்ளி கட்டி போறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா விளங்கி பார்க்கணும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் மக்காவில் தொழுது கொண்டிருந்தார்கள். எந்த பள்ளிவாசல்ங்க? எந்த காபத்துல்லாவுக்குள் சிலை வணக்கம் நடந்ததோ, எந்த காபத்துல்லாவுக்குள் 360 சிலைகள் வைத்து வணங்கப்பட்டுக் கொண்டிருந்ததோ அதே காபத்துல்லாவில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி நினைச்சிருந்தா இன்னொரு காபா கட்டிருக்க முடியாதா? மக்கால இன்னொரு பள்ளிவாசல் உருவாக்கி இருக்க முடியாதா? உருவாக்கி இருந்தால் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிச்சிருக்க மாட்டானா? இல்ல இங்க ஷிர்க் நடக்குது, இங்க பிதாத் நடக்குது, இங்க காபத்துல்லாவுக்குள்ள வச்சு 350 சிலைகளை வச்சு வணங்கி அங்க காபத்துல்லா அசிங்கப்படுத்தப்படுது, அதனால நான் ஒரு தனி பள்ளி கட்டி போற ரசூலா இன்னொரு மஸ்ஜிதுல் ஹராம் கட்டலையே, அதே காபத்துல்லா தான் தொழுதுட்டு இருந்தாங்க. எப்பொழுது தங்களுக்கென்று ஒரு வாய்ப்பு கிடைத்ததோ, தங்களுக்கென்று அல்லாஹ் ரப்பல் அதிகாரத்தை கொடுத்தானோ அப்பொழுது அந்த காபத்துல்லாவுள்ள சிலைகளை எல்லாம் அகற்றி காபத்துல்லாவை தூய்மைப்படுத்தினார்கள். அப்ப அங்கேயே இருந்து பாடுபட்டு உதை வாங்கி அடி வாங்கி தொழுவதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தவிர தனி அமைப்பு, தனி பள்ளி, தனி இயக்கம் கட்டுவது இது சுயநலத்தினுடைய மொத்த உருவம். சுயநலத்துக்காக செய்யப்படுவது. தங்களுடைய தொண்டர்களையும் அதற்கென்ற தொண்டர்களை உருவாக்கி அவர்களை அடிவருடிகளாக மாற்றி இயக்க வெறியை ஊட்டி அவர்கள் இஸ்லாமா இயக்கமா என்று வரும்பொழுது எங்களுக்கு இயக்கம் தான் முதன்மை, இஸ்லாம் 2ஆம் பட்சம் தான். இதற்கு எத்தனை கசப்பான சம்பவங்களை சொல்லலாம். 1 2 அல்ல, ஆயிரக்கணக்கான கசப்பான சம்பவங்களை சொல்லலாம். இயக்கம் தான் பெருசு, இஸ்லாம் 2ஆம் பட்சம் தான் என்று அவர்கள் நடத்திய நடைமுறைகளுக்கு ஆயிரக்கணக்கான கசப்பான சம்பவங்களை சொல்லலாம். ஆகவே எந்த விதத்திலும் ஏதாவது ஒரு அவதூறு காரணத்தை சொல்லி பிதாத்துகள் நடப்பதாக சொல்லி நாங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனி பள்ளி கட்டிட்டு போறதே பிதாத்துங்க. தனி பள்ளிவாசல் கட்டிட்டு போறதே பிதாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி பள்ளி கட்டலையே. அதே ஷிர்க் இருந்த, அதே குஃபர் இருந்த, அதே சிலைகள் இருந்த, அதே அசிங்கப்படுத்தப்பட்ட அந்த காபத்துலால தான் நபி ஸல்லல்லாஹு தொழுதுகிட்டு இருந்தாங்க. அவன் தனி பள்ளி கட்டலையே. அங்கே இருந்து அடி வாங்கி உத வாங்கி சித்திரவதைப்பட்டு வேதனைகள் செய்யப்பட்டு அதே காபத்துலால தான் தொழுதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தனி பள்ளி கட்டிட்டு போலியே. அவர்களோட உயிருக்கே ஆபத்து என்ற பொழுதுதானே அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகுதானே மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அதனால இங்க பள்ளிவாசல்களில் பிதாத் நடக்கிறது என்பதை காரணம் காட்டி தனி பள்ளிவாசல் கட்டுவது அதுதான் பிதாத். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் அல்ல. ஆகவே சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் மனம் திருந்தி தனி பள்ளி, இது தௌஹீத் பள்ளி, இது இந்த அமைப்புக்குரிய பள்ளி, இது அந்த அமைப்புக்குரிய பள்ளி, எந்த விதத்தில் நியாயம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அன்னல் மசாஜித லில்லாஹ், எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுக்குரிய பள்ளிவாசல்கள். இது இந்த அமைப்பு, இது சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல், இது தௌஹீத் பள்ளிவாசல், இது இந்த அமைப்புடைய ஜாக்கு பள்ளிவாசல், இந்த அமைப்புடைய பள்ளிவாசல் பிரிக்கிறது நமக்கு என்ன உரிமை இருக்குது? இல்ல இது ஷாஃபி பள்ளிவாசல், இது ஹனஃபி பள்ளிவாசல் பிரிக்கிறது நமக்கு என்ன உரிமை இருக்குது? எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள். அதனாலதான் இன்னைக்கு நாங்க எங்க சுன்னத் ஜமாத் அமைப்புல இருந்துகிட்டே, சுன்னத் ஜமாத்துடைய பேனர் கீழ இருந்துகிட்டே நாங்க நீ பள்ளிவாசல்ல போர்டு வைக்கிறாங்க பாருங்க, இது சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல், இங்க 4 மதுகளை பின்பற்றுவதற்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. இதை எதிர்த்து பெரிய ஜிஹாதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இது கூடாது, இந்த போர்டை மாத்துங்க. எத்தனையோ பள்ளிகள்ல நம்முடைய பிரச்சாரத்தை கேட்டு போர்டெல்லாம் மாத்திட்டு இருக்கிறாங்க. இது சரியான வழிமுறை. தவறு நடக்கும், தவறுல கூட இருந்து திருத்தணும். இல்ல நீ தப்புச்சு நான் தனியா பள்ளி கட்டிட்டு போறேன்னாக்கா இது அவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து மற்ற இடங்களும் பணம் வருது. அந்த பணத்துடைய பவரையும் பெருமையும் காட்டுவதற்காக தனி பள்ளி கட்டி இயக்கத்தை உருவாக்கி தொண்டர்களை உருவாக்கி அமைப்புகள் நடத்தி இது முழுக்க இஸ்லாத்துக்கு விரோதம்.